வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பர்சி கிச்சனில் குழாய் புட்டு செய்ய போகிறோம். புட்டு குழாய் இல்லைன்னா கூட டம்ளரை வச்சு நம்ம எப்படி குழாய் புட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஈவினிங் டைமில் நாங்கள் மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு பேசிகிட்டு இருக்கும்போது புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு மாடியிலே நம்ம அடுப்பு வச்சு இந்த புட்டு செய்கிறோம். பாருங்கள், அவங்க எல்லாம் பாய் போட்டு அழகாக படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. இந்த டைமில் நான் இங்கே புட்டு செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு மிதமான சூட்டில் அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் ரேஷன் பச்சரிசி தான், கழுவி காய வச்சு மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் கடையில் வாங்குகிற மாவு கூட எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், மாவை எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்ல சூட்டில் இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கோம். அது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வர்ற வரையே வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு. நல்லா கையால் கட்டிகள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட நல்லா தெளித்து இந்த அளவுக்கு மாவை உதிரியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை இனிப்பு புட்டாக தான் செய்ய போகிறோம். அதனால் இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டு கூடவே இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் உடைச்சி விட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சக்கரை சேர்க்காம கூட செய்யலாம். ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கிளறிட்டோம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது அப்படியே ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு டம்ளரில் அடியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டிருக்கோம். மறுபடியும் அது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டிருக்கோம். ஒரு 2 லேயராக நம்ம பண்ணிக்கலாம். டம்ளரில் மாவை ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு தட்டில் வச்சுட்டு மேல் பக்கம் லைட்டாக தட்டினா போதும், அழகாக இப்படி வந்துடும். பாருங்கள், நான் இடியாப்பம் செய்கிற தட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கருக்கு அடியில் போடுற தட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தட்டு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொன்றில் கூட நான் இந்த சின்ன டம்ளரால் ஒன்று, பெரிய டம்ளரால் ஒன்று செஞ்சுருக்கேன். குக்கரில் ஊற்றிருக்க தண்ணி ஹீட் ஆகிட்டு அது மேலே ஒரு சின்ன கிண்ணத்தை கவுத்து போட்டிருக்கேன். அது மேலே தான் இதை நான் வைக்கிறேன். பாருங்கள், இல்லைன்னா அடியில் இருக்க தண்ணி புட்டு மேலே பட்டுடும். அதனால் கொஞ்சம் ஹைட்டுக்காக தான் கிண்ணம் போட்டிருக்கேன். இப்போது நான் வைக்கும்போது 1 தான் காமிச்சேன். அதுக்கப்புறம் திறந்துட்டு இன்னும் 2 சேர்த்து வச்சுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக புட்டு வந்துட்டு இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். குக்கர் மேலே விசில் போடக்கூடாது, போடாமல் நல்லா வேக விட்டுடலாம். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். புட்டு குழாய் இல்லாமலே குழாய் புட்டு நம்ம அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், இது ரேஷன் அரிசி மாவில் செஞ்சது மாதிரியே இல்லை, வெள்ளை வெள்ளையர்னு எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், புட்டும் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.